வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு தினமலர் வழிகாட்டி மதுரையில இருக்கும் தமுக்கத்துல. இன்னைக்கு 2வது நாள். ஸோ முதல் நாளோட இன்னைக்கு 2வது நாள்ல கூட்டம் அதிகமா இருக்கு. ஏன்னா முதல் நாள்ல என்ன ப்ராப்ளம்னா ரிசல்ட்டுக்கு மறுநாள் வச்சனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. பட் இன்னைக்கு நிறைய கூட்டம் இருக்கு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் முன்னாடி இருந்த கான்ஃபரன்ஸ்ல எல்லாம் அட்டன் பண்ணாங்க. இன்னைக்கு மார்னிங் செஷன்ல எஜுகேஷன் லோன் எப்படி இருக்கணும், என்னென்ன ஸ்டடீஸ் வேணும், இந்த மாதிரி நிறைய இருந்தா எல்லாமே ஆர்வமா பார்த்துட்டு இப்ப ஸ்டால் விசிட்ல எல்லா பேரண்ட்ஸும் ரொம்ப ஈகரா எல்லா ஸ்டாலும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்டோட சேர்ந்து நம்மளும் ஸ்டாலை விசிட் பண்ணுவோம். இன்னைக்கு தினமலர் வழிகாட்டியோட 2வது நாள். இன்னைக்கு ஒரு ஸ்டால் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி கோயம்புத்தூர் பேஸோட இதுல இருக்கும். இப்போ அங்க இருக்கிற ஒரு ஃபேக்கல்டி கிட்ட கேட்போம், மேம் நேத்து டே 1 ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? சார் டே 1 ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் முந்தா நேத்து எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் எந்த காலேஜ் போகணும், எந்த கோர்ஸ் சூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்காங்க. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவா நான் இதுதான் படிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு முடிவோட வந்திருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கிறது, அவங்களுக்கு என்ன மாதிரி ஆம்பிஷனே தெரியாம இருக்காங்க. ஸோ அதுக்கான கிளியர் பண்றதுக்கு தான் நாங்க இங்க அவங்களோட ஆம்பிஷன்லாம் என்ன, அவங்க எந்த மாதிரி ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, அந்த மாதிரி தரனா அவங்களுக்கு நாங்க ஒரு சப்போர்ட்டா ஒரு கரியர் கைடன்ஸ் மாதிரி நேற்று நாங்க கவுன்சிலிங் கொடுத்து. சரி, இப்போ நீங்க கோயம்புத்தூர் பேஸ் எஸ்என்எஸ் சொல்றீங்க. பட் உங்க ரூஃப்க்கு கீழ எந்தெந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு? நம்ம கிட்ட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குங்க சார், இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு, பாராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குங்க சார் நம்ம கிட்ட. சரி, ரைட். இப்போ இந்த தினமலர் வழிகாட்டிக்கு இன்னைக்கு வர நீங்க புக்கிங் பண்றீங்களா? எஸ் சார் கண்டிப்பா பண்றோம். நம்ம ஸ்பாட் அட்மிஷன் பண்றது இல்லைங்க சார். ஏன்னா இங்க பாத்துட்டு யாருமே அட்மிஷன் போட முடியாது. சோ அவங்களை டைரக்டா காலேஜுக்கு வர சொல்லி இல்ல ஒரு சிலவங்க எஸ்என்எஸ் பத்தி தெரிஞ்சுட்டு ஸ்பாட் அட்மிஷன் போட ரெடியா இருக்காங்க. அப்படி இருக்கிற கேண்டிடேட்டுக்கு ஏதாவது சலுகை கொடுக்குறீங்களா? ஏன்னா நீங்க ஒரு ஸ்டாலுக்கு மதுரைக்கு வந்திருக்கீங்க. இங்க எஸ்என்எஸ்க்கு நான் இப்பவே நான் புக் பண்றேன், ஐ எம் ரெடி டு பே த ஃபீஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா, are you giving any concession those who are in that தினமலர்? yes sir, நம்ம தினமலர் ஈவென்ட்க்கு வந்திருக்கேன் அப்படினு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டேஸ் கொடுத்திருப்போம் சார். அந்த டேஸ்க்குள்ள டைரக்ட்டா காலேஜ்ல வந்தாங்கன்னா அவங்களுக்கு கன்செஷன் மாதிரி பண்ணி கொடுப்போம் சார். சரி, இன்னொரு நிறைய இப்ப நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ட பேசும்போது அவங்க என்ன கேட்காங்கன்னா, சார் we are ready to pay the advance பண்ண ரெடியா இருக்கோம், in case we get the seat in counseling, shall the management will change to counseling to yes sir கண்டிப்பா அந்த மாதிரி நம்ம பண்ணிப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம மேனேஜ்மென்ட்ல அட்மிஷன் போட்டு வெச்சிட்டோம்னா நம்ம மேனேஜ்மென்ட்ல இருந்து கவுன்சிலிங் சீட்டாவை மாத்தி கொடுத்துருவோம் சார். இல்ல அப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்ரிதிங் மாறிடும், எல்லாமே மாறிடும் சார். ஓகே மேம், ஐ ஹோப் இந்த செகண்ட் டே நிறைய இது உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். பை. Thank you.
அதே ஸ்டால்ல வந்து ஒரு ஸ்கூல் மதுரை பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லி வந்து அவங்க பாருங்க சின்ன பசங்களுக்கு வந்து சேமிக்கிறதுக்காக வந்து ஒரு உண்டியல் கிஃப்டா கொடுக்குறாங்க.